Hello dear students. So 10th standard CBSE quadratic equation chapterல ஒரு NCERT எக்ஸாம்பிள் முக்கியமான கொஷின். இது வந்து போர்டு எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு டாப் ஸ்கோர் மேக்ஸ் சேனல் அண்ட் ஐ எம் மோகன் ராஜ். சி அட் t minutes past 2 PM அப்படின்னா என்ன? t minutes 2 PMலேருந்து பாஸ்ட் ஆகிடுச்சு. 2 PM ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த 2 PMலேருந்து நெக்ஸ்ட்டாக என்ன ஆகும்? 2க்கு அப்புறமா 3 PM ஆகும். 3 PMக்கு அப்புறம் 4 PM ஆகும். ஸோ 2 PMல t minutes வந்து பாஸ்ட் ரன் அவுட் ஆகிடுச்சு. 2 PM ஸ்டார்ட் ஆகிடுச்சு. t minutes அதில் வந்து சில நிமிஷங்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரன் அவுட் ஆகிடுச்சு. the time needed by minutes hand. இந்த இடத்துல நம்ம கிளாக்கில் வந்து பார்த்தோம்னா 2 ஹேண்ட்ஸ் இருக்கும். ஒன்று ஹவரில் ஹேண்டு, இன்னொன்று மினிட்ஸில் ஹேண்டு. டைம் நீடட் பை மினிட்ஸ் ஹேண்ட். அந்த மினிட்ஸ் ஹேண்டுக்கு டைம் எவ்வளோ தேவைப்படுதுன்னா அண்ட் எ கிளாக் டு ஷோ 3 PM. அப்போ 3 PMக்கு அந்த மினிட்ஸ் ஹேண்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. எதுலேருந்து 2 PMலேருந்து 3 PM போகிறதுக்கு. ஓகே, was found to be 3 minutes less than t square by 4. t square minus 4லேருந்து ஒரு 3 minutes மைனஸ் பண்ணால் அதுதான் 3 PMக்கு ரீச் ஆகிறதுக்கான டைம்ன்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கிளாக்கை ட்ரா பண்ணிப்போம். இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? இது 12. இந்த இடத்துல தான் வந்து அந்த நீடில் ஹேண்ட் இருக்கும். இந்த இடத்துல 6, இங்கே 3, இங்கே 9, இது 1, 2 and 4, 5, 7, 8, 10, 11 இருக்குது. இவங்க எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே சொல்லியிருக்காங்க பாருங்கள். கொஷினில் 2லேருந்து 3 PMக்குள்ளே இருக்கிறது தான் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த கொஷின் தான். ஸோ இப்போ 2 minutes போது இந்த ஸ்மாலாக இருக்கக்கூடியது தான் அந்த நீடில், அந்த ஹேண்ட் வந்து என்ன சொல்லுவோன்னா அது ஹவர்ஸில் ஒரு ஹேண்ட், மினிட்ஸில் ஒன்று இருக்கும். இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 12க்கு நேரம் அந்த மினிட்ஸ் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது 2 PM. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 PMல t மினிட்ஸ் ஏதோ மினிட்ஸ் வந்து ரன் ஆகிடுச்சு. இது 5 minutes, 10, 15, 20. சப்போஸ் 20 minutes ரன் ஆகிடுச்சு நம்ம வந்து எடுத்துப்போம். நம்ம கன்சிடரேஷன் எடுத்திருக்கோம். இப்போ 2 minutes 2 PMலேருந்து t மினிட்ஸ் ரன் ஆகிடுச்சு. 2 PM ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மினிட்ஸ் ஹேண்ட் வந்து மூவ் ஆகிட்டே போயிட்டு 20 minutes ரன் ஆகிருக்கு. அந்த 20 minutes அவங்க டீன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே கன்சிடரேஷனில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். அப்போ ஆல்ரெடி என்னென்னா t மினிட்ஸ் வந்து ரன் அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு த டைம் நீடட் பை மினிட்ஸ் ஹேண்ட். இந்த மினிட்ஸ் ஹேண்ட்னா இதுதான் மினிட்ஸ் ஹேண்டு, இது வந்து ஹவர்ஸ் ஹேண்ட். டைம் நீடட் பை மினிட்ஸ் ஹேண்ட். இப்போ மினிட்ஸ் ஹேண்டை பற்றி பேசுகிறாங்க. மினிட்ஸ் ஹேண்டுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதுன்னா அண்ட் எ கிளாக் டு ஷோ. இந்த கிளாக் வந்து நெக்ஸ்ட்டாக என்ன ஷோ பண்ண போகுதுன்னா 3 PM ஷோ பண்ண போகுது. 3 PM ஷோ பண்ணதுன்னா இந்த ஹவர்ஸ் ஹேண்டு இங்கே வந்துடும். இந்த மினிட்ஸ் ஹேண்ட் என்ன பண்ணும்? ட்ராவல் ஆகி இந்த இடத்துல போய் இங்கே நிற்கும் 12க்கு நேரம். இந்த இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை பற்றி அவங்க பேசுகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய பார்ட் ஆல்ரெடி இதிலேருந்து இது வரைக்கும் t minutes ரன் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியாது. ப்ளஸ் இந்த ரிமைனிங் பார்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா 3 PM ஆகிறதுக்கு இந்த ரிமைனிங் பார்ட்டை சொல்கிறாங்க to be 3 minutes less than என்ன? இந்த t square by 4லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 3 minutes வந்து கம்மி பண்ணணும். 3 minutes less thanனா இதிலிருந்து 3 minutes கம்மி ஆகுது. எதுக்கு? நெக்ஸ்ட்டாக 3 PM ஆகிறதுக்கு. ஆல்ரெடி என்னவா இருக்குது? 2 PM இருக்குது. அடுத்ததாக என்ன ஆக போகுது? 3 PM ஆக போகுது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1 hour. இந்த 1 hour பற்றி தான் பேசுகிறாங்க. that is equal to 1 hourன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் சொல்கிறத திரும்பி ரிப்பீட்டேஷன் பண்ணுறேன். at t minutes past 2 PM 2 PMல இருக்குது. 2 PMலேருந்து அந்த மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ரன் அவுட் ஆகிடுச்சு. அந்த டைம் என்னன்னு தெரியாது, அதை நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் டைம் நீடட் பை மினிட்ஸ் ஹேண்ட். இந்த மினிட்ஸ் ஹேண்ட் இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி 20 minutesனு கன்சிடர் பண்ணியிருக்கோமா? 20 minutesலேருந்து இது ட்ராவல் போயிட்டு இந்த இடத்துல 12ல் போய் நிற்கும். இதை பற்றி தான் சொல்கிறாங்க. நீடட் பை த மினிட்ஸ் ஹேண்ட் அண்ட் எ கிளாக். இந்த கிளாக்கு எதை ஷோ பண்ணோம்? 3 PM ஷோ பண்ணுறதுக்கு. எப்படி அந்த டைம் மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது எப்படி இருக்குன்னா 3 minutes less than t square by 4லேருந்து 3 minutes மைனஸ் பண்ணணும். அதுதான் வந்து 3 PM ஆகிறதுக்கான மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் டைம். அப்போ ஆல்ரெடி என்ன டைமோ ஏதோ ஒரு டைம் ரன் ஆகிருக்கு. அந்த டைம் ப்ளஸ் இந்த t square minus 3 is equal to 1 hour. இதுதான் நமக்கு ரிக்வயர்டான ஈக்குவேஷன். சரிங்களா? t plus t square divided by 4 minus 3 that is equal to 60. ஏன் 60 போடுறோம்? 1 ஹவருக்கு நமக்கு 60 minutes. Here
இவங்க நம்மக்கிட்ட கொஷினில் பேசுகிறது எல்லாமே மினிட்ஸில் தான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இங்கே t²/4 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3 மினிட்ஸ் வந்து ரன் ஆகிருக்குன்றாங்க. பட் இதிலிருந்து இது வரைக்கும் 2 PM அண்ட் 3 PMன்றது டைம், அந்த டைமை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மினிட்ஸில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மினிட்ஸாகவே நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இது 3 மினிட்ஸ், இந்த t²/4 மினிட்ஸில் இருக்குது, ஆல்ரெடி இந்த tயும் மினிட்ஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், we are changing this 1 hour to 16 minutes. நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் t ப்ளஸ் இங்கே 4 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், t² - 12 டிவைடட் பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு 16 வந்துருச்சு. அடுத்ததாக இந்த 4 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 4 × tன்றது என்னாகும், we will get 4t ப்ளஸ் நியூமரேட்டரில் ஒரு t² - 12 டிவைடட் பைல நமக்கு இந்த 4 இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 60. நெக்ஸ்ட்டு இந்த 4 இங்கே எடுத்துகிட்டு போவோம். ஸோ இட் வில் மல்டிப்ளை வித் 60. சரிங்களா? ஃபைனலாக நமக்கு இந்த இடத்துல நமக்கு 4t ப்ளஸ் t² - 12 தட் இஸ் ஈக்குவல் டு 240. 4 6 are 24, ஒரு 0 இருக்குது, 240 வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணணும்னா, we are in the quadratic equation chapter, so we have to write it down as like a quadratic equation. The general form of the quadratic equation is ax² + bx + c is equal to 0, right? Okay. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த t² எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். அடுத்ததாக இந்த 4t எழுதிக்கங்க, அண்ட் ஃபைனலாக இந்த கான்ஸ்டன்ட் எழுதிட்டேன், தட் இஸ் ஈக்குவல் டு 240. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் டுக்கு அந்த சைடு எப்பவுமே 0 இருக்கணும். ஸோ இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருவோம். t² + 4t - 12 மைனஸ் ஆஃப் 240. இந்த 240 இந்த சைடு வரும்போது என்னாச்சு, மைனஸாக சைன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த -12 - 240 ரெண்டுமே நமக்கு நெகட்டிவில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், we are going to add 252 252 t² + 4t - 252. ஒரு x² டேர்ம், ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டேர்ம் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை we are going to factorize. இங்கே 1 இருக்குது, 1 × 252 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 252 அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -252. 252 ரெண்டு நம்பராக ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -252 வரணும், அண்ட் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 14 வரணும். ஸோ 252 என்ன பண்ணுங்கன்னா, எல் டிவிஷனில் நீங்கள் ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்கள். 2 1 2s are 2, 2 2s are 4, remainder 1, 6 2s are 12, 126. again 2 table, 6 2s are 12, 3 2s are 6. இப்போ நம்ம 3 டேபிளில் தான் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ we are going with 3 tables. 3 2s are 6, 3 1s are 3, again 3 7s are 21. ஃபைனலாக நமக்கு 2 × 2 × 3 × 3 × 7 இந்த ஃபார்ம் கிடச்சிருக்கு. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 4 ரெண்டு நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது 4 வரணும். ஸோ 4க்கான டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இதை என்ன பண்ணுறோம், நம்ம பிரிக்கிறோம். இதை பிரித்து பார்க்கலாம். அண்டு ஹியர் 6 இருக்குது, அண்டு 3 9 14, 7 2s are 14, 3 3s are 9, 9 2s are 18. ஸோ 3 3s are 9, 9 2s are 18, இந்த 7 2s are 14. ஒரு 14 ஒரு 18 எடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 18 அண்ட் 14 கன்சிடர் பண்ணுறோம். இப்போ 18 14 மல்டிப்ளை பண்ணும்போது 252ன்ற ஆன்சர் வருது. ஆனால் ஆட் பண்ணும்போது +ல் 4 வரணும். ஸோ +ல் 4 வரணும்னா ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு சைன் வந்து நெகட்டிவ் கொடுக்கணும். ஸோ -14. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த 4tக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், t² ஒரு +18, இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் t, அதனால் t கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒரு 14t கொடுக்குறோம். ஸோ 18t - 14tன்றது நமக்கு +ல் 14t வந்துருச்சு. ஃபைனலாக இந்த 252 கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 செகண்ட் 2 கம்பேர் பண்ணி காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் t மட்டும் இந்த ரெண்டு டேர்மில் இருந்து நம்ம எடுக்கிறோம். வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல t + 18 மைனஸ் இந்த இடத்துல 14 நம்ம காமனாக எடுத்தோம்னா t + 18. why? because minus into plus minus into plus minus ஆகிடும். ஸோ ரெண்டுமே நெகட்டிவில் வரும். ஓகேங்களா? 14 × 18ன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். 14 18 தான் ரெண்டுமே நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த ரூட்ஸ். now that is equal to 0. காமனாக t + 18 வெளியில் எடுத்துக்கோங்க. t + 18 நம்ம காமனாக வெளியில் எடுத்தோம்னா இந்த இடத்துல t, இந்த இடத்துல -14. ஸோ t + 8 × t - 14 is equal to 0. finally t + 8 that is equal to, so t + 18t - 14 equal to 0. t + 18 அப்படின்ற வேல்யூ நமக்கு வந்து is equal to 0 and t is equal to -18.
t minus 14 equal to 0 வந்திருக்கு. t உடைய வேல்யூ 14, t equal to minus 18 and plus 14 வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். மைனஸில் எப்பவுமே நமக்கு டைம் வந்து இருக்காது. we are going to neglect this answer and t equal to 14 தான் நமக்கான ஆன்சர். ஸோ 14 மினிட்ஸ் வந்து இந்த 3 pm ஆகிறதுக்கு நமக்கு தேவைப்படுது. அதாவது இந்த இடத்துல இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் இருக்கும்போது 2 pmல ஸ்டார்ட் ஆகி டைம் வந்து எவ்வளோ ரன் ஆயிருக்குன்னா 2:46 வரைக்கும் வந்துருச்சு. 2 pm 46 மினிட்ஸ் ரன் ஆகிடுச்சு. இன்னும் ரிமைனிங் 4 மினிட்ஸ் வந்து 3 pm ஆகிறதுக்கான இருக்குது. ஸோ அதுதான் வந்து நமக்கான ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.